KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ இன்றைக்கி காலையில் நடந்த மேட்ச் என்னென்னு பார்த்தோம்னா, சவுத் ஆப்ரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச். அது நான் சொன்ன மாதிரி ரிசல்ட் வரலை. அப்படியே ரிசல்ட் ஃபீல்டிங் பண்ணுற டீம் இதே வின் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சிச்சுவேஷன் என்ன சொன்னோம் அதே நடந்திருக்கு. ஆனால் என்னென்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமுக்கு நடக்க வேண்டியது ஃபீல்டிங் பண்ணுற டீமுக்கு நடந்துருச்சு. நான் சொன்ன பிளேயர்ஸில் ஒரு 7 பேர் வந்துட்டாங்க. வின்னிங் ரிசல்ட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு சீரியஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு மேட்ச் வந்துடுது. அதாவது லோ ஸ்கோர் 100 ரன்னுகள் எடுக்கிறது, 80 ரன் எடுக்கிறது, 50 ரன் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மேட்ச் ஐபிஎல்லாக இருக்கட்டும், வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சீரியஸில் ஒவ்வொரு சீரியஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு மேட்ச் வந்துடுது. இப்போ இது மேட்ச் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிற வேண்டியதாக இருக்குது. நம்ம ஒரு 2 மணி நேரம் உட்காந்து கணிச்சு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, அதாவது க்ளோஸாக போய் மேட்ச்சு ரிசல்ட் ஃபெயிலியர் ஆனாலும் அது ஒரு மாதிரி மனசு ஆறிடும். ஆனால் இந்த மாதிரி படுமோசமாக நடக்கும்போது இது நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ணுவோமா இல்லை வேணாமா அப்படிங்கிற சூழ்நிலை வருது. ஏன்னா ஒவ்வொருத்த ஜாதகத்தையும் எடுத்து நம்ம அவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சொல்கிறோம். அப்படிங்கிறப்ப அதில் இப்படி வரும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதே இது பார்த்திங்கன்னா, நேற்று சாயங்காலம் 5:30 மணிக்கு உமன் மேட்ச் நடந்துச்சு. அதாவது நியூசிலாந்து உமன் இங்கிலாந்து உமன் மேட்ச்சு. இதாவது T20 மேட்ச், அது ODI மேட்ச்சு. அதுக்கு ரிசல்ட் கூட நான் டெலகிராமில் பதிவு பண்ணி போட்டிருந்தேன். அந்த ரிசல்ட் தான் கரெக்டாக வந்துருச்சு. அதே நட்சத்திரம் தான், அதே மாதிரியான அமைப்பு தான். ஆனால் இந்த மேட்ச் அப்படியே ஆப்போசிட்டாக போயிடுச்சு. அது என்னன்னு தெரியல. இப்போ ஒவ்வொரு சீரியஸ்லேயும் எந்தெந்த மேட்ச் ஃபெயிலியர் ஆகுதோ அதை நம்ம தனியாக கவனம் செலுத்தி அதில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் கற்றுக்கிறது மாதிரி தான் இருக்குது. ஒரே மாதிரி ஒரு 10 மேட்ச்சில் ஒரு 7 மேட்ச் கரெக்டாக ஆகுது, 8, 9, 10 மேட்ச்சு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா ஏன் ஃபெயிலியர் ஆகுது? இப்போ 7 கரெக்டாக வரும்போது மற்ற 3 மேட்ச் ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறப்ப அதில் கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சியை கொஞ்சம் மேம்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் என்னங்கிற பார்ப்போம். இப்போ இன்றைக்கி மேட்ச் பார்த்தோம்னா, இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சு. இப்போ இது எங்கே நடக்குதுன்னா, இன்றைக்கி இரவு இந்திய நேரப்படி 8 மணி, வெஸ்ட் இண்டீஸில் 10:30 மணி காலையில். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா கேப்டனாகவும், இங்கிலாந்தில் ஜே பட்லர் அவர் கேப்டனாக இருக்காங்க. இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இங்கிலாந்து ஃபீல்டிங் பண்ண யாருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம், அதிபதி குரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணத்தில் 30 நிமிஷமும் கன்னி லக்கணத்தில் 1 மணி நேரம் போகுது. செகண்ட் இன்னிங்ஸு கன்னி லக்கணத்தில் 45 நிமிஷம், துலாம் லக்கணத்தில் 45 நிமிஷம் போகுது. இந்த செகண்ட் இன்னிங்ஸில் இந்த 45 நிமிஷம் தான் மேட்சை மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் யார் பண்ணாலும் மேட்ச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் சைடு போயிட்டு செகண்ட் இன்னிங்ஸில் அந்த 45 நிமிஷத்துக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த இன்றைக்கி நடந்த மாதிரி 10-10 ஓவர் மேட்ச் மாதிரி தான் ஆகிப்போச்சு கடைசியில் இன்றைக்கி நடந்தது. அது மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்துச்சு அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸில் 45 நிமிஷத்துக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி போகும். 45 நிமிஷத்தை தாண்டிருச்சு, துலாம் லக்கணத்தில் போய் தொட்டுருச்சு லக்கணம் அப்படின்னா அந்த ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் மேட்ச்சு கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும் இந்தியா மேட்சை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லிடுறேன், அதில் நீங்கள் எடுத்துக்கிறங்க. இது ஜோதிட ரீதியான கணிப்பு தான். இன்னொன்று என்னென்னா, நம்ம டாஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோம். டாஸ் போட்டதுக்கப்புறம் அங்கே உள்ள பிச் ரிப்போர்ட்டு தெரிஞ்சவங்க, கிரிக்கெட் நாலேஜ் தெரிஞ்சவங்க, நான் சொல்கிற பிளேயர்ஸ்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறேங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வீடியோவில், எனக்கு கிரிக்கெட் சம்மந்தமாக அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. அப்படி இருந்து ஒரு 2-3 நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ஏன்னா இது விக்கெட் விழுகிற கிரவுண்டு தான் இது, அப்போ நீங்கள் சொன்ன பிளேயர்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தார். நான் டாஸ் போட்டு நானும் ப்ளே பண்ணுறதுனால டாஸ் போட்ட உடனே லைனப்பை மட்டும் பார்த்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு பார்த்தா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப எதுவுமே அவருக்கு பதில் சொல்ல முடியலை என்னால். ஒரு வேளை சொல்லியிருந்தா கூட அவருக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர்ட்ட அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். நான் அதை பற்றி பார்க்கவே இல்லை, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல, பார்ப்போம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா, வி கோலி, ஆர் பண்ட், எஸ் யாதவ், எஸ் துபே, ஹெச் பாண்டியா, ஆர் ஜடேஜா, ஏ பட்டேல், கே யாதவ், ஏ சிங், ஜே பூம்ரா இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பி சால்ட், ஜே பட்லர், ஜே பெய்ர்ஸ்டோ, ஹெச் ப்ரூக், எம் அலி, எல் லிவிங்ஸ்டான், எஸ் கரன், சி ஜோர்டான், ஜே ஆர்ச்சர், ஏ ரஷீத், ஆர் டாப்லே இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு. இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இங்கிலாந்து ஃபீல்டிங் பண்ணால் யாருக்கு நல்லாயிருக்குன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி மேட்ச் சிச்சுவேஷனை முன்னாடியே சொல்லிடுறேன். அதாவது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இங்கிலாந்து ஃபீல்டிங் பண்ணும்போது
அந்த ஒரு 30 நிமிஷம், அதாவது சிம்மலக்கணத்தில் நிற்கக்கூடிய அந்த 30 நிமிஷம் இந்தியா சைடு இருக்கும். அப்படி பார்க்கும்போது சர்மா, விராட் கோலி ஓப்பனராக இறங்குறாங்க அப்படின்னா 1 இல்லை 2 விக்கெட், அதாவது அந்த பவர் பிளே தான், அந்த அரை மணி நேரங்கிறது பவர் பிளே டைமிங் தான். 2 பேரும் ஓரளவு ஸ்கோர் எடுத்துகிட்டு 2 பேருமே அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பண்ட், துபே, பாண்டியா, ஜடேஜா, யாதவ், சிங், பும்ரா இவங்களை எடுத்துக்கலாம். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பெய்ஸ்டோ, ப்ரூக், அலி, ஆர்ச்சர் இவங்களை எடுத்துக்கலாம். இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது அந்த பவர் பிளேக்கு 2 விக்கெட் இருந்தாலும் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அடுத்தடுத்து ஒரு 2 ஓவருக்கு 1 விக்கெட்டு, 3 ஓவர் 1 விக்கெட்டு, அப்படி விக்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால் ஸ்கோர் வந்து ஏற்கனவே லாஸ்ட்டாக என்ன ஸ்கோர் எடுத்தாங்களோ அந்தளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ எந்த அணி வின் பண்ணோம் அப்படின்னா ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கிலாந்து ஃபீல்டிங் பண்ணால் இங்கிலாந்து வின் பண்ணிடும். ஆனால் எப்படி வின் பண்ணணும் அப்படின்னா அந்த 45 நிமிஷத்தை தாண்டணும். அதாவது கன்னி லக்கணத்தில் 45 நிமிஷம், துலாம் லக்கணத்தில் 45 நிமிஷம் சொல்லியிருக்கேன். இந்த 45 நிமிஷம் தாண்டிடுச்சுன்னா இங்கிலாந்து வின் பண்ணிடும். இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இங்கிலாந்து ஃபீல்டிங் பண்ணால். அதே மாதிரி இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னா சால்ட், பட்லர், பெய்ஸ்டோ, ப்ரூக், ஆர்ச்சர், ரஷீத் இவங்களை எடுத்துக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் நான் எடுக்கலை. இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் நான் அவங்களை எடுக்கலை. ஏன்னா அவங்களுக்கு சுமாரான பவராக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கூட ஓரளவுக்கு ரன் எடுப்பாங்க. செகண்ட் பேட்டிங்னா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது என்னுடைய கணிப்பு தான். ஆனால் நீங்கள் வேணால் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பண்ட், யாதவ், துபே, பட்டேல், யாதவ், சிங், பும்ரா. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. அவங்க பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்தியாவுடைய பவுலர்ஸை போட்டுக்கிறங்க. இப்போ இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது சிச்சுவேஷன் எப்படின்னா அதே மாதிரி தான். என்ன அப்படின்னா அந்த பட்லர் அவருடைய கேப்டன் படி பார்க்கும்போது ஒரு 30 நிமிஷம் ஓப்பனர்ஸ் ஆகக்கூடிய 2 பேரும் அதே மெத்தட் தான். அதாவது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ரோஹித் சர்மாவும் விராட் கோலி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சால்ட்டு, பட்லர் அவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் இந்தியா சைடு வந்துடும். அப்போ இந்தியா ஃபீல்டிங் பண்ணும்போது இந்தியா வின் பண்ணிடும். இங்கிலாந்து ஃபீல்டிங் பண்ணும்போது இங்கிலாந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை அந்த 45 நிமிஷத்துக்குள்ளே 45 நிமிஷத்துக்குள்ளே முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்தியா வின் பண்ணிடும். அப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு 70% இல்லைன்னா 65% இந்தியா சைடும், 35% இங்கிலாந்து சைடு தான் இருக்குது வின் பண்ணக்கூடிய ரிசல்ட்டு. அப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் 60% வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேங்க. இதில் ஏதாவது பிளேயர்ஸ் பவுலர்ஸ் யாராவது இங்கிலாந்தில் புதுசாக யாராவது பவுலர்ஸ் வந்துட்டாங்கனால கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ சுருக்கம் சொன்னோம்னா இந்தியா வின். ஆனால் அது எப்படி எடுக்குதோ அதை பொறுத்து தான். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் விக்கெட்டு அப்படியே மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அதே இது ஃபீல்டிங் பண்ணிச்சு அப்படின்னா 45 நிமிஷம் வரைக்கும் விக்கெட் விழுகாது. அதுக்கப்புறம் விக்கெட் விழுக வாய்ப்பு இல்லை, வின் பண்ணிடும் இந்தியா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேங்க. இந்தியா வின் சுருக்கமாக சொல்ல போனால் இந்தியா வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துங்க. மேட்ச் வந்து கொஞ்சம் ஏறி இறங்கி வரும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரியும் செகண்ட் இன்னிங்ஸு ஒரு மாதிரியும் வரும். அதாவது எந்த அணி வின் பண்ண போகுதுன்னு சொல்கிறோன்னா அந்த அணி வந்து லாஸ் ஆகிற மாதிரி போய் வின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி இந்த மேட்ச்சு. இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பண்ட், துபே, யாதவ், சிங், பும்ரா இவங்களை எடுத்துக்கலாம். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பெய்ஸ்டோ, ப்ரூக், அதுக்கப்புறம் ஆர்ச்சர் இவங்களை எடுத்துக்கலாம். மொத்தம் 8 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 8 பேரில் எப்படி இருந்தாலும் ஒரு 6-7 பேர் வந்துடுவாங்க. இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சிங்கு அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து சிங் பவுலரும். இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பெய்ஸ்டோ அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் இவங்க 2 பேரும். இந்தியா பொறுத்த வரைக்கும் சிங், இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பெய்ஸ்டோ இவங்க 2 பேரும் ஓவரால் நல்லா அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ இதிலே உங்களுக்கு அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் சொல்லியாச்சு, பிளேயர்ஸு லிஸ்ட்டுன்னு சொல்லியாச்சு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த மேட்ச் வந்து ஃபைனல் மேட்ச்சு தான் சனிக்கிழமை. இந்த மேட்ச்சு சனிக்கிழமை அடுத்த மேட்ச்சு. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நாளைக்கு இதே நேரத்துக்கு நான் அந்த மேட்ச்சுக்கு உண்டான வீடியோ பதிவு பண்ணி போட்டுறேன். தேங்க்யூ.